ஒரு 4-5 தடவை தளபதி என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் தளபதி நம்ம வாய்ஸ் வச்சேலாம் ரேடியோவில் பேசியிருக்காரு ஒரு சில நேரம். ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு அஜித் சாரை இன்டர்வியூ எடுத்த ஒரே ஆர்ஜே. Galata Digital Stars 2024. Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Supported by Anuj Styles. Ragangal Palavidam Ovondrum Ulagataram. Powered by Sunland. Pisipillada Sunland Refined Sunflower Oil. Teranum Homes. Brand of Trust. Associate sponsor Darling. 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. Shinlac Specialty Coating. Always shining Shinlac. Hospitality partner Apollo Group of Colleges. Food partner Topivapa Biryani. Sweet partner Nandini Sweets. Beverage partner British Empire. Package drinking water. நான் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு ஓகே சொல்லுவாங்க. நான் மிர்ச்சியிலேருந்து வேலையை விடுறேன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. நான் இது பண்ண போறேன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க. நம்ம தளபதி விஜய் வந்து சிவகார்த்தி எனக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்த மாதிரி கலாட்டா எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 4-5 தடவை தளபதி என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் தளபதி நம்ம வாய்ஸ் வச்சேலாம் ரேடியோவில் பேசியிருக்காரு ஒரு சில நேரம். ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு அஜித் சாரை இன்டர்வியூ எடுத்த ஒரே ஆர்ஜே. பயங்கர பாசிட்டிவா பாக்குற விஷயம். சரி ஓகேடா ஓகேடா. சரிடா சரிடா. கடவுளே கடவுளே. ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா விஜய் அண்ணாவோட ஆட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை ஞாபகம் வச்சு ஒரு வருஷம் கழிச்சு தலைவா படத்தில் எங்களை ஆடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு. அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு விஜய் அண்ணா. விஜய் சத்து வந்து என்னோட தம்பி மாதிரி தான் எப்பயுமே. ஹஸ்பண்டுக்காக வந்து அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினச்சாங்க. அப்படி அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போன அன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து மில்லியனில் சப்ஸ்கிரைபர் வந்து கிடைச்சது. நிறையா பேர் அவங்க வீடியோ பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் சித்துவும் அவங்க ஒய்ஃபும் ஷாபூத்ரியில் அந்த வீடியோ பார்த்து கண் கலங்கி கட்டி பிடிச்சி அழுதோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஓகே, ஸோ அடுத்த கேட்டகரி இன்ஸ்பைரிங் ஐக்கன் ஆன் டிஜிட்டல் மீடியா. இந்த அவார்ட் யாருக்கு போகுது அப்படின்றத ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Galata Digital Stars 2024. The winner is Inspiring Icon on Digital Media, Mr. RJ Shah. RJ Shah அவர்களுக்கான இந்த விருதை வழங்க போகிறவர் டெரனம் ஹோம்ஸோட வைஸ் சேர்மன் மிஸ்டர் மோகன் அவர்கள். எஸ் சார், ப்ளீஸ் ஜாயின் us. Inspiring icon on digital media goes to our favorite RJ Shah. எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் வந்து ஐ திங்க் அந்த ஆர்ஜே அப்படிங்கிற பேரை வந்து கூடயே கூட்டிட்டு போறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வந்து இன்ஸ்பைரிங் ஐக்கன் அப்படின்னு அன்னைக்கு வந்து ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா மூலமா நீங்க சொல்ற தகவல்களை வந்து அவ்வளோ ஆத்தென்டிக்கா நம்பி பல பேர் இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ யூ ட்ரூலி டிசர்வ் திஸ் அவார்டுன்னு. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு கலாட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு 18 அவார்டுக்கு மேலே ரேடியோவில் நேஷ்னல் லெவலில் வாங்கியிருக்கேன். ஆனாலும் கலாட்டாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பொதுமக்கள் ஓட்டு போட கலாட்டா ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஆர்ஜேவாக இருக்கும் போதே. அதுவே ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ டிஜிட்டல் அவார்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. என் ஒய்ஃபும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். கூப்பிடலாமா? So yes, please on to the stage. வரலாமே ஸ்டேஜ்க்கு. நீங்க வந்து எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட் அண்ணனுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஐ திங்க் அண்ணன் இன்னைக்கு உங்களை ஸ்டேஜ் கூட்டு வந்து அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாரு. சொல்லுங்க, எவ்வளோ பெருமையா இருக்கு ஷானன் நினைக்கும் போது. எவ்வளோ மைக்ல சொல்லிடுங்க. அதை ஷானனோட வைஃபார்ன்ட்டு பேச தெரியலன்னு சொல்லக்கூடாது, பார்த்துக்கோங்க. இல்லை நானே சொல்லிடுறேன். அவங்க வந்து நான் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு ஓகே சொல்லுவாங்க. நான் மிர்ச்சியிலேருந்து வேலையை விடுறேன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. நான் இது பண்ண போகிறேன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எது பண்ணாலும் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுதான் சொன்னாங்க.
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவர் எடுத்த பெரிய பெரிய டிசிஷன்ஸ்க்கு எல்லாமே நான் கூட இருந்திருக்கேன். அவங்களுக்கு மைக் கொடுக்கலன்னா 2 மணி நேரம் கூட பேசுவாங்க, மைக் கிடைச்சா கொஞ்சம் பயப்படுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஷான் எந்த ஹீரோயினோட அடுத்து ரொமான்ஸ் பண்றத பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க டக்குன்னு. சந்தியா தான். என்கிட்ட மட்டும் ஓகே, சோலோ தான் அவரு. சூப்பர் சூப்பர், தேங்க் யூ. நம்ம தளபதி விஜய் வந்து சிவகார்த்தி எனக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்த மாதிரி கலாட்டா எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தளபதின்னு சொல்லும் போது இப்போ இருக்க காலகட்டத்தில் எத்தனை பேர் தளபதியை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 4 முறை இன்டர்வியூ எடுத்திருக்கீங்களா ரேடியோலே? ஒரு 4-5 தடவை தளபதி இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் தளபதி நம்ம வாய்ஸ் வச்சேலாம் ரேடியோவில் பேசியிருக்காரு ஒரு சில நேரம். ஓகே, டான்ஸர் ஆடி இருக்கீங்க தலைவா படத்துல. ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு அஜித் சாரை இன்டர்வியூ எடுத்த ஒரே ஆர்ஜே ஆல்சோ ஷா அவர்கள் மட்டும்தான். ஸோ அஜித் சார் வந்து இருங்காட்டுக்கோட்டையில் ஒரு ரேஸ் நடந்தது. அப்போ தான் நான் மிர்ச்சியில் சேர்ந்த மொதல் நாள். ரேடியோ இண்டஸ்ட்ரியில் அஜித் சாரை இன்டர்வியூ எடுத்த ஒரே ஆள் அப்படின்றது ஹாப்பி தான். சூப்பர் சூப்பர் ரைட். சூப்பர். சரி, இப்போ நீங்கள் உங்களோட ரொம்ப முக்கியமான விஷயம், பயங்கர பாசிட்டிவாக பார்க்குற விஷயம். சரி, ஓகேடா ஓகேடா, சரிடா, சரிடா. கடவுளே கடவுளே, இப்போ நிறைய விதமான செலிபிரிட்டிஸ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எடுத்ததுலேயே ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு இன்டர்வியூனா யாரையும் எடுத்து? ஸோ செலிபிரிட்டியில் எனக்கு ரொம்ப மன நிறைவானதுன்னா தளபதி விஜய் அண்ணா தான். ஏன்னா விஜய் அண்ணா வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அதை 4 இயர்ஸ் கழித்து கூட ஞாபகம் வச்சுருப்பார். நாங்கள் வந்து இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா, விஜய் அண்ணாவோட ஆட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை ஞாபகம் வச்சு ஒரு வருஷம் கழித்து தலைவா படத்தில் எங்களை ஆடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு. அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு விஜய் அண்ணா. ஸோ அதனால் அவரை இன்டர்வியூ எடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த டைம்ல விஜய் சாரோட நம்பர்லாம் உங்ககிட்ட இருந்ததுல? இருக்கு இப்பயும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மூமெண்ட்டில் உங்கள் அப்பா அவர்கள் இந்த ஒரு அவார்டெலாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவார், பெருமைப்பட்டிருப்பார்? இல்லை, எங்கள் அப்பா வந்து நான் தேசிய கொடியை வரைஞ்சி காமிச்சாலே சூப்பராக வரைகிறேன்னு சொல்லுவார். அந்தளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணுவார். நான் 4 எனக்கு வரையலாம் தெரியாது, ஆனால் நான் சும்மா தேசிய கொடியை வந்து 4 கட்டம் போட்டு வரைஞ்சி காமிச்சாலே சூப்பராக வரைகிறேன்னு சொல்லுவார். அவர் அவார்டை பார்த்துருந்தாருன்னா அதை ஒவ்வொன்றையும் பொக்கிஷமாக வச்சுருந்துருப்பார். ஏன்னா அவருக்கு நான் சின்னதாக அச்சீவ் பண்ணாலே ரொம்ப பிடிக்கும். அவரை நான் உண்மையாகவே மிஸ் பண்ணுறேன். ஆனால் எப்பயுமே அவர் நம்ம கூட தான் இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ரைட். ஸோ ஊரில் எத்தனோ மசாலா டீ, காடமன் டீ இருந்தாலும் அண்ணனுக்கு பிடிச்சது எப்பயுமே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டோ வரப்போகுது, அதை பார்த்து உங்களுக்கு டக்குன்னு அவங்கள பற்றி என்ன தோணுதோ அந்த விஷயம் சொல்லலாம். எஸ், ஃபோட்டோ. பிஜே சித்து விளாக்ஸ். அதாவது விஜய் சித்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சித்து வந்து என்னோட தம்பி மாதிரி தான் எப்பயுமே. ஜென்ரலாக வந்து நமக்கு தெரிஞ்சவங்களோட ஸ்டோரி சொல்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, நமக்கு தெரிஞ்சவங்களை நம்மளே சொல்லக்கூடாது, கரெக்டான டைமில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வெடிக்கணும்னாலும் தீபாவளி டைமில் வெடிக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுவேன். அப்படி வெயிட் பண்ணும்போது அவரோட ஜேர்னி நான் சொல்லியிருந்தேன். அவங்க ஒய்ஃபை பற்றி தான் மெயினாக வந்து பாசிட்டிவாக சொல்லியிருந்தேன். நான் வீடியோ போட்ட அன்னைக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் வேலையில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பிளான் பண்ணது வந்து இன்றைக்கி உங்கள் வீடியோடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் பிளான் பண்ண அன்னைக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வேலையில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப நாள், அதாவது ஹஸ்பண்டுக்காக வந்து அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினச்சாங்க. அப்படி அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போன அன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து மில்லியனில் சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிது. நிறையா பேர் அவங்க வீடியோ பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் சித்துவும் அவங்க ஒய்ஃபும்
ஷாபூத்ரியில் அந்த வீடியோ பார்த்து கண் கலங்கி கட்டி பிடிச்சி அழுதோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஃபைனலாக உங்கள் Last one picture. ஸோ ரகுமான் சார் வந்து அதாவது ஒரு 9 வயசு இருக்கும்போது அப்பாவை தவறி போகும்போது வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மனிதர் இந்த உலகத்தின் மிக உயரிய அவார்டான ஆஸ்கார் அவார்டை வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு தன்னடக்கத்தோடு இருக்க முடியுது அப்படின்னா அது ரகுமான் சாரால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து ஸ்டூடியோவுக்கு வெளியே பெண்களை கண்ணியமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சு நடத்தக்கூடிய மனிதர்னா இவர் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாது, அதாவது ஃபிர்தௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் வந்து இவங்க பெண்களுக்காக உலகத்தில் இருக்க இப்போ ஆண்ட்ரியா மேம்க்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம், பிரதருக்கெலாம் தெரிஞ்சிருக்கோம். ஃபிர்தௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய டேலண்டான ஃபீமேல் டேலண்ட்ஸ் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இசைக்கலைஞர்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு துபாய் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கி செயல்பட்டு இருக்காரு. நாகாலாந்தில் இருக்கக்கூடிய டீமுக்கும் வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து மியூசிக் வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் பண்ணுறதுல மிக முக்கியமான நபர் ஏஆர் ரகுமான் சார் தான். இவங்களை நிறைய அதான் சொன்ன மாதிரி விக்கிபீடியாவை தள்ளி வச்சுட்டு உங்களோட யூடியூப் சேனல் பார்த்து ஒரு விஷயத்தை இப்படி அப்ரோச் பண்ணலாம், இப்படி அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தகவல்களும் வந்து ஆத்தென்டிக்காக வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மேலும் மேலும் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் ரேட் அண்ட் உங்களுக்கான லவ் அது ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகணும். அதுக்கு கலாட்டா சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Galata Digital Stars 2024 title sponsor GT Holidays, South India's #1 travel partner, supported by Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland refined sunflower oil, Terenem Homes, brand of trust, associate sponsor Darling, 2025 New Year deals, latest smartphones at lowest EMI, Shinlac Specialty Coating, always shining Shinlac. Hospitality partner Apollo Group of Colleges, food partner Topivapa Biryani, sweet partner Nandini Sweets, beverage partner British Empire, packaged drinking water.